திருச்சிலுவை பாதை. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். சிலுவை என்பது பாவிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை. அது அவமானத்தின் சின்னம். அத்தகைய சிலுவையை அன்பின் பாதையாக, அருளின் பாதையாக, இரக்கத்தின் பாதையாக, தியாகத்தின் பாதையாக ஆண்டவர் இயேசு மாற்றுகிறார். நாம் அனைவரும் அன்பிலும் நட்புறவிலும் அருளிலும் சகோதரத்துவ உறவிலும் வாழ தம்மை மனமோந்து தியாகம் செய்த இயேசுவின் அதே பயண பாதையில் நம்மையும் முழுமையாக ஈடுபடுத்தி ஆண்டவர் இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றும் போதுதான் சிலுவை மாற்றிப்படுத்தப்படுகிறது. நமது பழைய பாவ வாழ்விலிருந்து மனமாற்றம் பெற்று புது வாழ்வில் நம்பிக்கை கொண்டு புதிய சமுதாய உருவாக்க பணிகளில் ஈடுபடும் போதுதான் இந்த பாடுகளின் பயணம் அர்த்தம் பெறுகிறது. இத்தகைய மனநிலையோடு இயேசு நடந்து வந்த கல்வாரி பயணத்தில் பங்கேற்போம். புதிய சமுதாய உருவாக்கத்தின் கருவிகளாய் மாறுவோம். தீர்ந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். தீர்ந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். முதலாம் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிரியமான சகோதரமே, உண்மைக்கு சான்று பகர வந்த எனக்கு ஏற்பட்டிருக்க அவமானத்தையும் ஏளன மொழிகளையும் என் காதுகளால் கேட்கிறேன். சமூக விடியலுக்காக வலுவிழந்தோர் வலு பெறுவதற்காக என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது என்று இரத்த வியர்வையில் மூழ்கும் போதும் நான் பெருமிதம் அடைகிறேன். எந்த குற்றமும் செய்யாத நான் பலியிடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்டை போல சாட்டைகளால் அடிபட்டு கயிறுகளால் கட்டி இழுத்துச் செல்லப்பட்டு கல்வனை போல பிளாத்து முன்னிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றேனே. நான் செய்த குற்றம்தான் என்ன? என் அப்பா கடவுளின் இறையரசை இம்மண்ணில் நிறுவ செய்தது குற்றமா? ஏழையின் தோழமையில் அவர்கள் சார்பாக நிலைப்பாடு எடுத்து செயல்பட்டது குற்றமா? நோயினால் வாடி தவித்த நலிந்தோரை தொட்டு குணப்படுத்தியது குற்றமா? சமூகத்தின் புறத்தள்ளப்பட்ட எளியவர் வாழும் தெருமுனைகளுக்கு சென்று அவர்களோடு விருந்துண்டது குற்றமா? ஒரு பாவமும் அறியாத நான் சிலுவை மரண தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறேன். அநியாயமான இந்த தீர்ப்பு நீதியை நிலைநாட்டும், தர்மத்தை நிலைநிறுத்தும். காலம் பதில் சொல்லும். ஜெபம். குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிளாத்துவை போல் அநீதிக்கு அடிபணியாமல் உண்மையை நீதியை நிலைநாட்ட வாழ்வில் வரும் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள சக்தியையும் துணிச்சலையும் எங்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. சுமைகளால் சோர்ந்தோரை வருகவென்றேன், சிலுவை சுமை தனை எனக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரை வருகவென்றேன், சிலுவை சுமை தனை எனக்கு தந்தாய்.
சிலுவை சுமைதனை எனக்கு தந்தாய். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் பாரமான சிலுவை சுமத்துகிறார்கள். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிரியமான சகோதரமே, என் தோள் மீது சிலுவை சுமத்தி துன்புறுத்துவதால் அநீதிக்கு வெற்றி கிடைத்ததாக நான் எண்ணவே இல்லை. கொலைவெறி பிடித்த கயவர்கள் கூட்டம் என்னை இழுத்து சென்று கல் தூணில் கட்டி கசையால் அடிப்பதால் என்னை ஒழித்து கட்டிவிட முடியாது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று மொழிந்த எனக்கு ஏற்பட்டிருக்கும் நிலைமையை பார்த்தாயா? நண்பா, நீ கடுஞ்சொல் பேசி எத்தனையோ உள்ளங்களை கண்ணாடி துண்டுகளைப் போல் உடைத்து சுக்கு நூறாக மாற்றியிருக்கிறாயே, அதுதான் என் தலையில் உள்ள முள்முடி. உடலாலும் உள்ளத்தாலும் எத்தனையோ இழிவான செயல்களை செய்து என் சகோதர சகோதரிகளை களங்கப்படுத்தி இருக்கிறாயே, அதுதான் என் உடலின் கசையடிகள். உன் சுய தேவைக்காக பொதுநல நோக்குடன் செயல்படும் பணியாளர்கள் மீது பொய் பழி சுமத்தி அவதூறு பேசியிருக்கின்ற நடைமுறைகளை மாற்ற துடிக்கிறாயே, அதுதான் என் மன காயங்கள். எப்போது உன் நல்லெண்ணம் நற்செயலால் என் சிலுவை பாரத்தை குறைக்கப் போகிறாய்? ஜெபம். இரக்க நிறைந்த இயேசுவே, சிலுவை பலவிற்கும் சாட்டையடிகளுக்கும் காரணம் நீர் வாழ்ந்த காலத்து யூதர்கள் மட்டுமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் காரணம்தான் என்பதை இதயபூர்வமாக உணர்கின்றோம். எனவே நாங்கள் நல்லெண்ணம் கொண்டு நற்செயல்கள் புரிந்து உமது சிலுவையின் பாரத்தை குறைத்திட அருள் பொழியும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. முழு முதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முழு முதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிரியமான சகோதரமே, சறுக்கல்கள் வாழ்வின் சரிவுகள் அல்ல. நான் முதல் முறையாக கீழே விழுந்தாலும் வரும் சவால்களை எதிர்கொள்ளவும் பாதை மாறி விடாமல் முன்னோக்கி பயணிக்கவும் என்னை மேலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை வளர்த்து கொள்ளும் சக்தியாகவுமே பார்க்கிறேன். தலையிலிருந்து சொட்ட இரத்தம் கண்களை மறைக்கிறது. பாரமான சிலுவை தோலை அழுத்துகிறது. உடலில் ஏற்பட்ட காயங்கள் பெரும் வேதனையை கொடுக்கிறது. கருணை உள்ள கொண்ட யாரும் இத்தகைய கொடுமைகளை செய்ய மாட்டார்கள். எனது தாகமெல்லாம் என்னை போன்று இம்மண்ணில் யாரும் துன்பத்திற்கு உள்ளாகக்கூடாது என்பதுதான். என் அன்பு பிள்ளைகளே, நான் கீழே விழுந்தேன். எதற்காக? நீ உனது அறியாமையால் நேர்மையுடனும் கடமை உணர்வுடனும் அறிவு தெளிவுடனும் அர்ப்பண உள்ளத்துடனும் தன்னலமின்றி உழைக்கும் பணியாளர்கள் மீது உன் சொந்த தேவைகள் நிறைவேறவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக கோப வெறி கொண்டு விலங்கினை இழிவாக நடந்து அவர்களின் மாண்பை சிதைத்து மூட்டை சரக்காக அவர்களை மூட்டை கட்டிவிட பார்க்கிறாயே, அப்போது நான் விழுகிறேன். அலைபேசி வலைத்தளம் போன்ற ஊடக தாக்கத்தினால் வீழ்ந்து கிடக்கும் இச்சமூகம் எழுந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் எழுந்து நடக்கிறேன். நீயும் முயற்சியின்றி முடங்கி கிடக்காமல் எப்பொழுது இத்தகைய தீமைகளிலிருந்து விடுதலை பெறப் போகிறாய்? ஜெபம். இச்சமூகத்தை சுயநல போர்வையிலிருந்தும் ஊடக தாக்கத்திலிருந்து விடுவிக்க விழித்தெழுந்து நடந்த இயேசுவே, நாங்கள் நேரிய உள்ளத்துடன் உழைப்போருக்கு எதிராக செயல்படாமலும் ஊடக தாக்கத்திற்கு அடிமையாக்கி விழுந்து கிடக்காமலும் இந்த சமூகத்தை அடிமைத்தனங்களிலிருந்து மீட்டு உரிமை வாழ்வுக்கு இட்டுச் செல்லவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக.
அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிரியமான சகோதரமே, ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்பா தந்தையோடு இருக்க வேண்டிய நான் அவரது திருவுளத்தை நிறைவேற்ற இம்மண்ணை சந்திக்க விரும்பி வந்துள்ளேன். மன்னக வாழ்வில் இறை தந்தையின் விடுதலை வாழ்வினை எல்லா மக்களும் பெறவும், எல்லா வகையான அடிமைத்தலைகளின் வேரறுத்து உரிமை வாழ்வை வழங்கவும் உடனிருந்து ஊக்கமூட்டும் உறுதி வேண்டி என் அம்மாவை சந்திக்கிறேன். என் அம்மாவை நான் சந்தித்தது ஆறுதல் மொழிகளை வேண்டி அல்ல. நான் அப்பா தந்தையின் விருப்பத்தை அறிந்து அறப்பணிகளை, அன்பு பணிகளை செய்யும்போது என் அம்மா உடனிருந்து என்னை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அதுபோன்று இளைஞர்கள் தியாக நிறைந்த லட்சிய பணிகளை முன்னெடுத்து செல்லும்போது ஒவ்வொரு தாயும் தங்கள் பிள்ளைகளோடு உடனிருந்து உறுதி ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். ஜெபம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, நாங்கள் தியாக நிறைந்த பிறநல பணிகளை செய்யும்போது எவ்வளவு துன்பங்களையும் சவால்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் எங்கள் தாய்மார்கள் எங்களுக்கு சிறந்த மாதிரியாக இருந்து உடனிருந்து லட்சிய வாழ்வில் எங்களை உறுதியூட்டும் நல்ல மனநிலையை அவர்களுக்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன், சீயோனை காட்டி நீ ஒளிந்து கொண்டாய். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன், சீயோனை காட்டி நீ ஒளிந்து கொண்டாய். சீயோனை காட்டி நீ ஒளிந்து கொண்டாய். ஐந்தாம் நிலை, இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் பிரியமான சகோதரமே, உள்ளத்தில் எவ்வளவு உறுதி இருந்தாலும் உடலில் ஏற்பட்ட காயங்களின் வலியும் கழுமரச் சிலுவையின் சுமையும் என்னை வாட்டியது உண்மைதான். உடல் சோர்வு ஏற்பட்டாலும் லட்சியத்தை அடைய வேண்டும் என்கிற தாகத்தில் எள்ளளவும் தளர்ச்சி ஏற்படவில்லை. முன்பின் என்னை பார்த்திராத சிரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றவர். நான் சுமந்து வந்த சிலுவையை அவன் மீது ஏற்றி சுமக்க வைத்து அழைத்து செல்கின்றனர். காலம் குறைவாக இருந்தாலும் என் சுமையை தாங்கி பயணம் பாதியிலே நின்று விடாமல் கல்வாரியின் முழுமையை அடைய சுமை தாங்கியாக இருந்த சீமோனின் பரந்துபட்ட மனதை நன்றியோடு பாராட்டுகிறேன். காலத்தினால் அவன் செய்த உதவி காலம் உள்ளவரை நிலைத்திருக்கும். உதவும் கரங்களே, உதவும் கரங்கள் தான் இறைவனின் கரங்கள். உதவிக்கு கரங்கள் இல்லை என்று பயணத்தை பாதியில் நிறுத்தி விடாதீர்கள். பயணிக்கும் பாதைகள் செம்மையானால் உதவும் கரங்கள் நம்மை தேடி முன்வந்து உதவுவார்கள். வறுமை, ஏழ்மை, தனிமை, முதுமை, வேலையின்மை, நோய் போன்ற சுமைகளால் மக்கள் வருந்தும் போது பசிக்கு ஒரு நேர உணவு, நோக்கின் ஒரு நேர மருந்து என்று இல்லாமல் வாழ்வுக்கான தேவைகளை அவரவர் தேடிக்கொள்ளும் அளவுக்கு ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்துவதுதான் உண்மையான நீடித்த வளர்ச்சிக்கான பணியாக பார்வையாக இருக்க முடியும். இதை தான் சீமோனிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம். அன்பு நிறைந்த இயேசுவே, சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, விழியிழந்த மக்கள் மீது கரிசனையும் இரக்கமும் கொண்டு வாழவும், தனிமையில் வாடுவோர், மூத்தோர், நோய்களினால் பாதிக்கப்பட்டோரின் தேவையை அறிந்து ஆதரவு கொடுக்கவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும்.
இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. முகத்தை துடைத்தாள் என் முகம் தந்தே, ஈகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். முகத்தை துடைத்தாள் என் முகம் தந்தே, ஈகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். ஈகமகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் கண்கள் கலங்கி கால்கள் தள்ளாடுகிறது. சுற்றி பார்க்கிறேன். படைவீரர்கள் ஈட்டியையும் வாள்களையும் கையிலேந்தி நிற்கிறார்கள். மக்கள் பெருங்கூட்டமாய் நிற்கிறார்கள். ஒரு வீர மங்கை கூட்டத்தினரையும் தடுத்து நிறுத்திய படை வீரர்களையும் பின்னோக்கி தள்ளிவிட்டு என் முன்னே ஓடோடி வந்து தான் கொண்டு வந்த துண்டினால் என் முகத்தை துடைத்து எனக்கு ஆறுதல் வழங்குகிறாள். அவளுக்கு இறையிரக்கத்தின் அன்பு பரிசாக என் முகத்தை அத்துண்டிலே பதிய வைத்து ஆசி வழங்கினேன். லட்சிய பணிகளில் நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னால் பலரும் பின்புலமாக இருப்பார்கள் என்பதற்கு வெரோனிக்கா சிறந்த எடுத்துக்காட்டு. என் அன்பு பிள்ளைகளே, உன் கண்முன்னே எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், கொலைகள், பெண் அடிமைத்தனம், பகடிவதை போன்ற தீமைகளை கண்டும் காணாமல் பதுங்கி வாழ்ந்து வருகிறாயே. வெரோனிக்காவை போல வீரமங்காய் எப்போது விழித்தெழப் போகிறாய்? சிந்தித்துப்பார். ஜெபம். அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுக்கும் இயேசுவே, லட்சிய பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்லும்போது வருகின்ற அனைத்து தடைகளையும் இடர்களையும் துணிவுடன் எதிர்கொள்ளவும், அஞ்சா நெஞ்சுடன் ஆதிக்க சக்திகளையும் அவர்களின் அக்கிரமங்களையும் தட்டி கேட்கும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. எழுந்து வா திருந்தி வா என்றழைத்தேன், இரண்டாம் முறையாய் விழ செய்தாய். எழுந்து வா திருந்தி வா என்றழைத்தேன், இரண்டாம் முறையாய் விழ செய்தாய். இரண்டாம் முறையாய் விழ செய்தார். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. விழுவது பலவீனம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் பலவீனம். தோல்விகளை சந்திக்காத மனிதனால் வெற்றி கனிகளை பெற முடியாது. வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத மனிதனால் சாதனைகளை எண்ணி பார்க்கவே முடியாது. நான் இரண்டாம் முறை கீழே விழுந்து கிடக்கிறேன். கழுமரச் சிலுவையின் தாங்க முடியாத பாரச்சுமை, உடம்பெல்லாம் சாட்டை அடிகளாலும் இழுத்து செல்லப்பட்டதாலும் இரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. கரடு முரடான கல்வாரி பாதை, கால்கள் தள்ளாடி கைகள் பலமிழந்து வாட்டுகிறது. உடல் காயங்களால் ஏற்பட்ட வலியை விட வார்த்தைகளால் என் உள்ளம் உடைந்து போயிருக்கிறது. நண்பா, எதற்காக நான் இத்தகைய கொடூரமான வேதனையை அனுபவிக்க வேண்டுமென்று எண்ணி பார்த்தாயா? எத்தனையோ பங்குகளில் ஏழை எளிய மக்கள் படும் துன்பங்களை கண்டு கொள்ளாமல் பணம், செல்வம், சொத்து சேர்ப்பதிலேயே நீ குறியாக இருக்கும்போது நான் கீழே விழுகிறேன். அதிகாரம், பதவி, புகழ் என்கிற போர்வையில் நற்செய்தியின் விழுமியங்களை மறந்து விளம்பர மாயையில் நீ மயங்கி விழும்போது நான் விழுகிறேன். உன் பார்வையை விசாலமாக்கு. நான் எழுந்து விட்டேன். நீ எழுவது எப்போது? சிந்தித்துப்பார். ஜெபம்.
அன்பு இயேசுவே, நாங்கள் வேரோட்டமானதை மறந்து மேலோட்டமானதை தேடி தடம் புரந்து வாழ்ந்துவிட்டோம். இனி உமது வார்த்தையை வாழ்வின் பாதையாகவும் உமது லட்சிய வாழ்வை எம் வாழ்க்கை நெறியாகவும் கொண்டு பிறரை கீழே தள்ளிவிடாமல் மனிதத்தை தூக்கி நிறுத்தும் நற்பணிகள் ஆற்றிட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தார். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தார். ஐயோ அதையும் கேலி செய்தார். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. இதோ கண்ணீர் விட்டு அழுது புலம்பும் எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். அவர் எருசலேம், யூதயா, கலிலேயா, சமாரியா பகுதிகளில் கால் கடுக்க நடந்து நலமாக்கிய மக்கள் கூட்டம்தான் கண்ணீர் விட்டு அழுதிருக்க வேண்டும். தன் ஒரே மகனை பறிகொடுத்த விதவை தாய் கண்ணீருடன் வந்தபோது தானே முன்வந்து உயிர் கொடுத்து அவளது கண்ணீரை துடைத்தார். லாசர் இறந்தபோது உறவினர்கள் கண்ணீர் விட்டு அழுதபோது தானும் கண்ணீர் விட்டு அழுதார். சிந்தனை. சிலுவையின் பயணத்தில் பெண்களின் கண்ணீரை கண்டு முதல் முறையாக பேசுகிறார். பாவமில்லாத நான் இவ்வளவு பாடுபடுகிறேன் என்றால் பாவத்தையே வாழ்வாக கொண்டு பிறரின் உழைப்பை உறிஞ்சி ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் பண முதலைகளை நினைத்து அழுங்கள். மனித நேயம் சிதைக்கப்படும் அவலத்தை நினைத்து அழுங்கள். இணையதளம், வலைத்தளம், அலைபேசி, திரைப்படம் போன்றவற்றிற்கு அடிமையாக்கி மாண்பிழந்து நிற்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து அழுங்கள். ஜெபம். எங்கள் நேசமான இயேசுவே, இந்த நவீன உலகின் பாவங்களுக்கு அடிமையாக்கி எங்களுக்காக தியாக உள்ளத்தோடு அருள் பணியாற்றும் அருட்பணியாளர்கள், துறவரத்தார் ஆகியோரை அவமதித்து அவர்கள் ஆற்றும் பணியின் மேன்மையை உணரத் தவறி பொய் பழி சுமத்தி அவர்களை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியுள்ளோம். இனி நாங்கள் கட்டிக்கொண்ட அநீத பாவங்களிலிருந்து விடுதலை பெற அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. உறவே உறவே மனிதம் என்றேன், உடைத்து உடைந்து தள்ளிவிட்டாய். உறவே உறவே மனிதம் என்றேன், உடைத்து உடைந்து தள்ளிவிட்டாய். உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. லட்சிய வீரன் ஒருமுறை சாகிறான், பிறரை தூண்டிவிடும் கோழை பலமுறை சாகிறான். இயேசுவின் சிலுவை பயணத்தில் 3ஆம் முறை விழுவதை அவர் தோல்வியாக எண்ணவே இல்லை. உறவுகள் இருந்தாலும் உற்ற நண்பர்கள் இருந்தாலும் பொது நலனுக்காய் நிலைப்பாடு எடுத்து லட்சிய பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டால் விழுவது என்பது தவிர்க்க முடியாத செயலாகி விடுகிறது என்பதை இயேசு உணர்ந்திருந்தார். பாவத்தின் சுமையாலும் அதிகார சக்திகளின் அடக்குமுறையாலும் வீழ்ந்தோரை துணிவுடன் எழுந்து நடக்க வைத்தவர் இயேசு. எப்பொழுதும் நல்லதையே நினைத்து நன்மையானதையே பேசி நலம் பயக்கு நற்பணிகளே செய்த அவருக்கு ஏன் இத்தகைய துன்பங்கள்? உருக்குலைந்த இயேசுவின் முகம் வேதனையில் வாடினாலும் தான் மேற்கொள்ளும் பயணத்தில் உடனிருந்து வழிநடத்தும் இறைவனின் துணையுண்டு என்கிற நம்பிக்கை இயேசுவுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுத்தது. சிந்தனை. மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் அவர்களை அடக்கி ஒடுக்கும் அநீத சட்டங்களை அரங்கேற்றும் போது நீ கண்டும் காணாமல் எனக்கேன் வீண் வம்பு என்று ஓடி ஒளிந்துவிடும் போது இயேசு கீழே விழுகிறார்.
வரதட்சணை, கந்துவட்டி, லஞ்சம், ஊழல் போன்ற தீச்செயல்களில் ஈடுபடும் போது மனிதன் சிதைந்து இயேசு கீழே விழுகிறார். இத்தகைய வீழ்ச்சிகளிலிருந்து நீ எப்பொழுது எழுந்து நடக்கப் போகிறாய்? சிந்தித்துப்பார். ஜெபம். எழுந்து நடந்த இயேசுவே, நாங்கள் சுய நலன்களால் கீழே விழுந்தும் பிறரை கீழே விழத் தட்டியும் அநீதி புரிந்துள்ளோம். இனிமேல் பிறரை விழத்தாட்டாமல் அவர்களின் சுமைகளை தாங்கி அவர்களை தூக்கிவிடும் நல்வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிற நல ஆடையை உரிக்கின்றாய். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிற நல ஆடையை உரிக்கின்றாய். என் பிற நல ஆடையை உரிக்கின்றாய். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. லட்சிய தாகமும் விடியலின் தேடலும் வந்துவிட்டால் அவமானங்கள் அமாவாசையாய் இருண்டு போகின்றன. தொடக்க கால மனிதன் ஆதாம் ஆடையின்றி இருந்ததால் தன்னை படைத்த ஆண்டவனை பார்க்க அஞ்சி ஒளிந்து கொண்டான். இதோ ஆண்டவனே ஆடை இழந்துதான் படைத்த படைப்புகள் நடுவே அஞ்சாமல் நிற்கிறார். ஆதி பெற்றோரை தோலால் செய்த ஆடைகளை உடுத்தி தோட்டத்தை விட்டு அனுப்பி வைத்தார் கடவுள். இதோ பார், தனக்கென்று இருந்த ஒரே ஆடையும் பறிகொடுத்து விட்டு பரிதாபமாய் நிற்கிறார் இயேசு. இதோ ஆடைகளை வழியில் விரித்து வரவேற்ற கூட்டம் ஆடை அகற்றி அவமானப்படுத்துகின்றது. சிந்தனை. உன் சுயநலத்திற்காக பிறர் மீது பொய்ப்பழி சுமத்தி நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொல்லும் போது என் ஆடைகள் களையப்படுகின்றன. நீ குடித்து குடித்து உன் உடம்பையும் கெடுத்து குடும்பத்தை வீதியில் நிறுத்தும் போது என் ஆடைகள் களையப்படுகின்றன. பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்து பெண்களை வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் போது என் ஆடைகள் களையப்படுகின்றன. நீ எப்போது மனமாற்றம் அடையப் போகிறாய்? ஜெபம். எங்கள் இனிய இயேசுவே, நாங்கள் குடும்பத்தில் பொறுப்புள்ள பெற்றோராக வாழவும் பிறர் மீது பழி சுமத்தும் கோழைத்தனமான செயல்பாடுகளை அகற்றி கொள்கை பிடிப்புள்ள லட்சிய வாழ்வு வாழவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தார். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தார். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. பிறரை மேல் நோக்கி செல்ல உதவிய ஏணியே ஆணிகளுக்குள் அடைபடுகிறது. மனிதத்தை கற்றுக் கொடுத்த மாபரனே மான் பிளந்து நிலை குலைந்து நிற்கிறார். இயேசுவுக்கு அதிகமான வலியை தந்தது ஆணிகளை விட மனித நேயமில்லா ஆட்கள்தான். அறைந்தவர்கள் எல்லாம் அம்புகள்தான், எய்தவர்கள் எல்லாம் வெடிக்குண்டுகள்தான். அன்பு முத்தம் கொடுத்து அநியாயமாய் அவர் வாழ்வுக்கு முடிவுரை எழுதிய யூதாஸ் உடனிருந்து உடன் நடந்து நிழலாய் பின்தொடர்ந்து நிர்கதியாக்கிவிட்டு சென்ற சீடர்கள், ஒளியை இருட்டில் அடைத்து அநியாய தீர்ப்பு சொன்ன தலைமைச் சங்கம், இவ்வாறு இயேசுவுக்கு காயங்களால் ஏற்பட்ட வலியை விட சமூக துரோகிகளால் ஏற்பட்ட வலிதான் கொடூரமாக இருந்தது. சிலுவையின் பாரத்தால் சொல்லொன்னா துன்பம் அனுபவித்த இயேசு அது போதாதென்று தாம் சுமந்து வந்த சிலுவையின் மேல் மழுங்கிய ஆணிகளால் அடிமேல் அடிபட்டு கைகால் சிதைந்து 3 ஆணிகளில் ஒட்டப்படுகிறார். சிந்தனை.
நீ பிறர் நலமின்றி பணம் சேர்ப்பதிலும் செல்வம் சேர்ப்பதிலும் குறியாக செயல்படும் போது இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சொந்த மனைவியை மதிக்காமல், அவளை பணிபுரிய அனுமதிக்காமல், வீட்டிலேயே சிறை வைத்து அடிமைப்படுத்தும் போது இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் உண்மை உறவின்றி இதயத்தை வறண்ட பாலைவனமாக்கி நீரோடையான வாழ்வை கானல் நீராய் மாற்றி உம்மை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்துள்ளோம். ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பொழுக நேசித்து அறப்பணிகள் செய்து உமது சிலுவையின் பாரத்தை குறைக்க எங்களை உமது கருவியாக பயன்படுத்தும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. இதற்கு மேல் என்ன நான் தருவேன், உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. இதற்கு மேல் என்ன நான் தருவேன், உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம், அதிலே கனி ஒன்று பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. அதை கண்ட கன்னிப்பெண் அதை உண்டு சாவை பெற்றெடுத்தார். கல்வாரி மலையிலே ஒரு மரம், அதிலே முழுக்க முழுக்க மரியாளின் உதிரத்திலிருந்து தோன்றிய ஒரே கனி தொங்கியது. பார்ப்பதற்கு அழகோ கவர்ச்சியோ இல்லாமல் காண்போர் கண்களை மூடிக்கொள்ளும் வகையில் அருவருக்கத்தக்கதாய் இருந்தது. இந்த கனியை பறிகொடுத்து கன்னிப்பெண் மரியாள் வாழ்வை பெற்றெடுத்தாள். சாவு வந்த வழியாகவே வாழ்வும் வந்தது. இயேசு துணிவுடன் சாவை சாவுக்குள் சந்தித்து வெற்றி காண்கிறார். சிந்தனை. இயேசுவின் சாவால் வாழ்வே அர்த்தம் பெறுகிறது. அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளால் மனிதர்கள் மாண்பிழந்து தவிக்கும் நிலை மாறி உயிராற்றல் பெறுகின்றனர். பெற்று வளர்த்த பெற்றோரை உடன்பிறப்புகளை மறந்து இருசக்கர வாகனத்தில் தாறுமாறாக சாலையிலே சென்று தம்புரண்டு தன் உயிரை மாய்க்கும் போது இயேசு உயிர் விடுகிறார். உயிர்கொல்லி நோய்கள் வரும்போதும் உடல் நலில் அக்கறையின்றி கவனக்குறைவினால் மரணப்படுக்கைக்கும் உயிர் இழப்புக்கும் ஆளாகும் போதும் இயேசு உயிர் விடுகிறார். சிந்தித்துப்பார். ஜெபம். எங்கள் நேசமிகுந்த இயேசுவே, நாங்கள் எங்களுடைய பாவங்களாலும் உயிர் மீது அக்கறை இல்லாமலும் பிறரை நோயிலிருந்து பாதுகாக்க தவறியும் உமது உயிர் பிரிய காரணமாக இருந்திருக்கிறோம். இனிமேல் நாங்கள் விழிப்புணர்வு பெற்று வருமுன் நோய்களை தடுத்து உயிர்களை பாதுகாக்க அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. பாசத்தின் மடியில் என்னையும் பார், கதறுகிறாள் என் தாயை பார். பாசத்தின் மடியில் என்னையும் பார், கதறுகிறாள் என் தாயை பார். கதறுகிறாள் என் தாயை பார். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் வைக்கப்படுகிறது. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே. ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதான். 10 மாதம் தன் உதிரத்தில் சுமத்து பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய்க்குத்தான் தன் மகன் பட்ட பாடுகளின் கொடுமை புரியும். மணக்கோலத்தில் பார்க்க வேண்டிய மகனை பிணக்கோலத்தில் பார்க்க நேர்ந்தால் அதை எந்த தாயாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதோ பெற்ற தாயின் மடியில் பிணமாய் கிடக்கிறார் இயேசு. பெற்ற வயிறு பற்றி எரிகிறது தன் மகனின் கோலம் கண்டு. அணையா விளக்காய் சுடர்விட்டு ஒளி வீசிய உன் திருமுகம் எங்கே? வறியோரை கண்டால் கருணை பொழிந்து அருள் பாவிக்கும் உன் கண்கள் எங்கே?
எளியோருக்கும் கைவிடப்பட்டோருக்கும் ஓடி ஓடி உழைத்த உன் கால்கள் ஓய்ந்து விட்டதா? உன் நிலை கண்டு நான் அழுது புலம்பினாலும் இச்சமூகத்திற்கு என் அன்பு மகனே, நீ விட்டு சென்ற அரைக்கூவலை பறைசாற்றாமல் இருக்க முடியுமா? ஒவ்வொரு தாயும் என்னை போன்று தன் பிள்ளைகளை உலகம் வாழ அர்ப்பணிக்க முன்வர வேண்டாமா? ஒவ்வொரு பிள்ளைகளும் என் அன்பு மகனின் வீரமும் தீரமும் கொண்ட சாட்சிய வாழ்வை வாழ்ந்து காட்ட முன்வர வேண்டாமா? அதுதானே என் மடியில் பிணக்கோலத்தில் இருக்கும் என் மகனுக்கு நீங்கள் செலுத்தும் நன்றி கடனாக இருக்க முடியும். என் இதயத்தின் காயங்கள் உன் மன காயங்களை குணப்படுத்தட்டும். ஜெபம். எங்கள் அன்பு நிறை வியாகுல தாயே, அன்று உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த மாசற்ற மனிதர்களின் இரத்தத்திற்காய் மனநொந்து மன்னிப்பு வேண்டுகிறோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து உமது சாவுக்கு காரணமாக இருந்துள்ளோம். இனிமேல் இத்தகைய தவறுகளை செய்யாமல் மனம் மாறி உமது வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர்க்காதே. நான் புதையும் வரை உயிர்க்காதே. 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோமே, ஏனென்றாலும் சிலுவையாலே உலகை மீட்டீரே. கல்லறை என்பது வாழ்வின் இறுதி கட்டம். இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்களை, நேர்மையானவர்களை அறிவில்லா மூடர்கள் கல்லறையில் அடித்து வீழ்த்தி விடுகின்றனர். நன்மையை, உண்மையை, நீதியை நிலைநாட்ட வந்தவரை கொன்று விடுகின்றனர். பின்னர் இயேசுவின் சீடர்களாயிருந்த யோசேப்பும் நிக்கதேம் என்பவரும் தூய வெள்ளை துணியால் இயேசுவின் உடலை சுற்றி நறுமண பொருட்களை தூவி அருகே இருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்து அதன் மேல் ஒரு கல்லை வைத்து மூடி சென்றனர். இயேசுவை சிலுவை சாவுக்கு ஆளாக்கி கல்லறையில் வைத்ததோடு அவரது வாழ்வு முடிந்து விட்டதாக எண்ணி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? ஒரு லட்சிய வீரன் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறான். இயேசு என லட்சிய விதை புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். விடுதலை விருட்சமாக எழுவார். சமூகத்தின் விடியலுக்காக எழுவோம், அவரோடு மடிவோம், புதிய சமுதாய விடியலுக்காக. ஜெபம். எங்களுக்காக தன்னுயிரை தந்த எங்கள் நல்ல இயேசுவே, நீர் எவ்வாறு இவ்வுலகை நேசித்து மானுடன் தலை நிமிர்ந்து நடத்திட ஓய்வின்றி உழைத்து உயிரையே எங்களுக்காக பலியாக்கினீர். நாங்களும் உம்மை போன்று லட்சிய வாழ்வு வாழ்ந்து ஏழை எளியவரை தேடிச் சென்று அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கவும் வாழும் இறையரசை தோழமை உறவில் கட்டியெழுப்பவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவனவாக. நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.